அந்த 100 மார்க்கை பகுதி பகுதியாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று நீங்க படிச்சிருக்க படைப்பினுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னு. கருப்பொருள்னா நீங்க வச்சிருக்க தீம் சொல்லுவோம்ல, நீங்க ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தானே பண்ணிருப்பீங்க. அந்த நோக்கம் என்னன்றது நீங்க கடைசியா சொல்லணும். அதனுடைய உண்மைத்தன்மை நாங்க என்ன பார்ப்போம். சரியா? அடுத்தது தலைப்பிற்கும் கருப்பொருளுக்கும் உள்ள தொடர்பு. நீங்க செஞ்சிருக்கிறதுக்கும் தலைப்பு என்ன தலைப்பு? உலகளாவிய சவால்களுக்கு உள்ளூர் தீர்வு. சரிங்களா? அதுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு நீங்க கரெக்டா சொல்லணும். அதுக்கு ஒரு 10 மதிப்பெண். படைப்புல ஏதாவது புதிய அணுகுமுறைகள் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சார், இந்த நான் புதுசா பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னு நான் சொல்ல போக நேரத்தில் இப்படி சொன்னேன் இல்லையா, நான் இப்போ என்ன பண்ணி புதுசா முன்னாடி இருந்துச்சு அதில் நான் என்ன பண்ணிருப்பேன் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படியே அந்த புதுமையை நீங்க சொன்னேன். அதுக்கு ஒரு 10 மார்க். ஆய்வு முறையும் மற்றும் ஆய்வு மதிப்பீடும் நீங்க ப்ராஜெக்டா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த நோக்கம்னு எடுத்து எழுதியிருப்பீங்க, அப்புறம் அதுக்கான டேட்டா கலெக்ட் பண்ணியிருப்பீங்க, அந்த டேட்டால இருந்து என்ன விஷயங்கள் வருது நீங்க என்ன பண்ணி பகுத்து ஆய்வு செஞ்சிருப்பீங்க இல்லையா, அந்த பகுத்து ஆய்வு எப்படி இருக்குன்னு நான் பார்ப்போம். அந்த மாதிரியான அதுக்கு ஒரு 10 மார்க் கொடுத்துருக்காங்க. இது சமூக சவால்களுக்கு தீர்வு கண்ட விதம். நீங்க என்ன மாதிரி தீர்வுகளை முன்வைக்கிறீங்க, உங்களுடைய தீர்வுகள் புதுமையா இருக்கா அப்படிங்கிறதுக்கு 15 மார்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கெல்லாம் 10 மார்க் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய தீர்வுக்கு மட்டும் 15 மார்க் கொடுத்துருக்காங்க. நீங்க குழுவோடு எங்க செயல்பட்டு இருப்பீங்க? பள்ளிக்கூடத்தில் செயல்பட்டு இருப்பீங்க. அந்த குழுவோடு செயல்பட்ட விதம் என்னங்கிறத நீங்க விளக்குறீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு 10 மார்க் கொடுத்துருக்காங்க. ஆய்வு மாதிரி ஆலோசனை பரவல் தன்மை நீ எப்படி வந்து டிசைட் பண்ணலாம் சார். எங்க ஊருக்கு இது எப்படி இருக்குது, இது வெளியூருக்கும் பண்ணலாம். என்ன பண்ணலாம், இதை எங்க ஊருக்கு மட்டும் இல்லாம இது வெளியூருக்கும் பண்ணலாம், பொருத்தமா இருக்கும் அப்படின்னு அதுக்கு ஒரு ஆய்வு பரவல் பெற அதுக்கான ஒரு 10 மார்க் கொடுத்துருக்காங்க. நீங்க எப்படி வந்து ஆய்வு கட்டுரையை சமர்ப்பிக்கிறீங்க, உங்களுடைய சொல் வன்மை என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு 10 மார்க். நீங்க எப்படி பிரசன்ட் பண்றீங்க அப்படிங்கிறது ஒரு 10 மார்க். மொத்தம் 100 மார்க்குக்கு இதை கொடுத்துருக்குறாங்க. அந்த வகையில உங்களுக்கு வந்து 3 நடுவர்கள் உங்களை மதிப்பிடுவாங்க. 3 பேரும் அல்லது வந்து பார்வையாளர்கள் கேட்கின்ற விஷயத்துக்கும் நீங்க என்ன பண்ணணும், கேட்குற கேள்விகளுக்கோ அல்ல நீங்க செஞ்சிருக்க விஷயங்களை முதல்ல சொல்லணும். முதல்ல நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்றத சொல்லுங்க. அப்புறம் கேள்வி கேட்டா என்ன பண்ணுங்க, நீங்க சொல்லுங்க. சரிங்களா? உங்களுக்கு ரொம்ப காலவாசம் எடுத்துக்கூடாது. ரொம்ப சுருக்கமா நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்ற கரெக்டா சொல்லணும். சொல்லாமா வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா தலைப்புல?